அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு வழங்கப்பட்ட மொபைல் ஆப்பில் எஸ்ஐஆர் ஃபார்ம் இஷ்யூ பண்ண போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய டெட் ஓட்டர்ஸ் அண்டு ஷிஃப்டட் ஓட்டர்ஸ், வீட்டில் இல்லாதவங்க, ஷிஃப்ட் ஆகிட்டு ஹவுஸ்லாம் சேல் பண்ணிவிட்டு வேறு பகுதிக்கு சென்றவங்க, அந்த ஷிஃப்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணக்கூடிய அந்த ஓட்டர்ஸை எப்படி என்ட்ரு பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்குன்னு வழங்கப்பட்ட பிஎல்ஓ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே இந்த லாங்குவேஜில் எது கிளிக் பண்ணாலும் நமக்கு இங்கிலீஷில் தான் வரும். சப்மிட் கொடுங்க. இதை கொடுத்த உடனே ஃபஸ்ட்டில் நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபில் எனுமரேஷன் ஃபார்மை கிளிக் பண்ண உடனே நம்ம யாரை இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட உறுதி அளிக்கிறாங்களோ அந்த ஃபார்ம்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்துக்க போகிறோம். அந்த ஃபார்மை நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி எடுக்கலாம். இல்லைனா இந்த சீரியல் நம்பர், எத்தனை சீரியல் நம்பரோ அந்த சீரியல் நம்பர் இங்கே டைப் பண்ணாலும் இங்கே நமக்கு வரும். அப்படி இல்லை சார் அப்படின்னா நீங்கள் இதை ஃபார்மை ஸ்கேன் பண்ணாலும் உங்களுக்கு அது ஃபார்ம் வரும். சரிங்களா? இது ஸ்கேன் பண்ண உடனே இந்த ஃபார்மை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இவங்க டீட்டெயில் இருந்துச்சுன்னா ஃபில் ஃபார்ம் அப்படின்றத நம்ம கொடுப்போம். இப்போதைக்கு இதுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவும் அவைலபிள் இல்லை. இப்போது நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், அன்கலெக்டபுளில் மார்க் பண்ணணும். ஸோ இப்போ அன்கலெக்டபுள் அப்படின்ற ஆப்ஷன் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே ஆல்ரெடி என்ரோல்டு, டெத் ஓட்டர், பர்மனெண்ட்லி ஷிஃப்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ டெத் ஓட்டர்ஸை எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா, டெத்துன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபைடு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், இதில் குறிப்பிட்டுக்கலாம். இப்போ வெரிஃபைடு அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், குறிப்பிட்டாச்சு. குறிப்பிட்ட உடனே இந்த ஃபார்முடைய ஃப்ரண்ட் சைடை நான் என்ன பண்ணுறோம், ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். இதை என்ன பண்ணுறேன், கேப்சர் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபார்ம் இருக்குது, இந்த ஃபார்ம் என்ன பண்ணுறேன், கேப்சர் பண்ணிட்டேன். கேப்சர் பண்ணிட்டோடனே டிக்கு கேட்கும். கொடுத்த உடனே இந்த கிராப் ஆப்ஷனில் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இதை நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். கொடுத்த உடனே அந்த ஃபோட்டோவோட ப்ரிவியூ உங்களுக்கு இந்த இடத்துல லோட் ஆகிட்டு அப்லோட் ஆகும். சரிங்களா? அப்லோட் ஆனதுக்கு பிறகு உங்களுடைய இந்த அப்லோட் எனுமரேஷன் ஃபார்முக்குள்ளே வியூ ஆக ஆரம்பிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல்ஸ் உங்களுக்கு வியூ ஆகும். சரிங்களா? ரைட். இது முடித்த பிறகு இதுக்கு டெத் சர்டிஃபிகேட் எதுனா இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அதோடைய ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது மேண்டரி இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி டெத் அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். எனுமரேஷன் ஸ்டேட்டஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கு. ஓகே கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்ம் ஸ்கேன் பண்ணும்பொழுது நமக்கு பார்த்தோம்னா அவங்களுடைய ஃபார்ம்னு ஆகாது, நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகாது. ஏன் சொன்னோன்னா அந்த ஃபார்முடைய ஸ்டேட்டஸை நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்டட். ஸோ இப்போ ஷிஃப்ட் ஒரு இடத்துல இருந்து பர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆனவங்களை எப்படி என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபில் எலிமினேஷன் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி ஸ்க்ரால் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கேன்ஸ் கியூஆர் அப்படின்றத கொடுத்திங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ இவர் இந்த ஏரியாவில் இல்லை, இவருடைய வீட்டெல்லாம் விற்றுட்டு இன்னொரு ஏரியாவுக்கு போயிட்டார். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை மார்க் கலெக்டபுள் அப்படின்றதெல்லாம் கொடுக்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இதில் பர்மனெண்ட்லி ஷிஃப்டட் அப்படின்னு இருக்கும். இதில் வெரிஃபைடு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபார்முடைய ஃப்ரண்ட் சைடில் நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டேன். இதை என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ண போகிறேன். கிளிக் பண்ண உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோ எடுத்த உடனே கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறேன், இது வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்க்ராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு டிக் மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே உங்கள் ஃபார்ம் அப்லோடிங் இங்கே ஆகும். இப்போ அப்லோட் ஆனதுக்கப்புறமா இந்த ஷிஃப்டட் ஓட்டர் இந்த பகுதியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள். ஸோ அதனால் இதை ஷிஃப்ட் ஆனவங்களை ஓரிரு முறை நல்லா உறுதி செய்துக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், இதில் பதிவு செய்யுங்க. சரிங்களா? இப்படி பதிவு செய்யும்போது உங்களுக்கான ப்ரிவியூ இந்த இடத்துல நீங்கள் எடுத்த ஃபோட்டோ இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கான டேட்டா சேவ் ஆயிடும். அகெயின் நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணும்பொழுது இந்த டேட்டா உங்களுக்கு அப்டேட் ஆகாது.
டெத் ஓட்டர்ஸ் அண்ட் ஷிஃப்டட் ஓட்டர்ஸ் ரெண்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஃபில் எனுமரேஷன் ஃபார்மை முடித்த பிறகு நீங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ட்ராக்கரில் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஓட்டர்ஸை செக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான எல்லோ கலரில் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சீரியல் நம்பர் செக் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்தது ஷிஃப்ட் ஆனவங்கள செக் பண்ணி பார்க்கணுன்னா அதுவும் நம்ம என்ன பண்ணுறேன், அதோடைய சீரியல் நம்பர் இங்கே டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே நம்ம யாரெல்லாம் அன்கலெக்டபுள் அந்த ஃபார்மில் மார்க் பண்ணுறோமோ அவங்க எல்லாரும் இந்த மாதிரியான கலரில் நமக்கு ஹைலைட் ஆவாங்க. ஓகேங்களா? ரைட். மேலும் பல தகவல்களுக்கு இணைந்திருங்கள்.